ஹலோ எவ்ரி ஒன். ஸோ HCF வித்தின் 5 செகண்டில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி மெத்தட் போடுவோம், ஸோ இந்த மாதிரி எல் டைப் போட்டு அதுக்கு ஃபைன் பண்ணி நம்ம லாங் டைப்பாக போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி போட்டால் டைம் நம்மளுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். எப்படின்னு பார்க்கலாமா? ஜஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். டிஃப்ரென்ஸ் வேல்யூ எல்லாத்துலேயும் டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9 and 12. Just find difference. 12 and 9 போயிடுச்சுனா என்ன? 3. So 3 is a HCF value of the given problem. இப்போ 3ன்றது 9லையும் டிவைட் ஆகும், 12லையும் டிவைட் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்குது தானே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 15, 20. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 5. So 5 is the HCF value. 5ன்றது 15லையும் டிவைட் ஆகும், 20லையும் டிவைட் ஆகும். ஓகே தானே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? 6, 10 and 15. ஸோ ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ நம்பர். 10லேருந்து 6 போயிடுச்சுன்னா 4 அண்ட் 15லேருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா 5. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். 5லேருந்து 4 போயிடுச்சுன்னா 1. அப்போது HCF வேல்யூ என்ன தேர்ட் ப்ராப்ளத்துக்கு? 1. ஸோ இந்த நம்பரு மூணுமே எதுலையுமே டிவைட் ஆகாது. ஸோ 1 இஸ் த HCF வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க. 180லேருந்து 120 போயிடுச்சுன்னா 60. 60ன்றது 120 டிவைட் பண்ணும், 180 டிவைட் பண்ணும். ஸோ 60 இஸ் த HCF வேல்யூ ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ 125 எது பெரிய நம்பராக இருக்கோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சின்ன நம்பர். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த நம்பர் வேணாலும் எதில் வேணாலும் மைனஸ் பண்ணலாம். இப்போ 575யும் 125 எடுத்துக்கிட்டோம்னா 1225லேருந்து 575 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 650 கிடைக்கும். அதே 1225லேருந்து 625 மைனஸ் பண்ணால் 600 கிடைக்கும். இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ரிப்பீட் த ப்ராசஸ். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோமா? அப்போ என்ன கிடைக்கும்? 50ன்றது கிடைக்கும். இப்போ இந்த 50 மூணு நம்பரையும் டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். இங்கே யூனிட் டிஜிட் என்ன? 0. 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய வேல்யூ இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் எப்படி தான் வரும்? 0ல் தான் வரும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? 5ஆல் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்மால் நம்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு பிக் நம்பர் இருக்கிற மாதிரியும். இப்போ இது ஸ்மால் பிக்னா எப்படி போடலாம்? 2 போட்டால் 25. ஸோ இப்படி நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ஃபேக்டர் எப்படி போடலாம்? 2 × 25. இந்த 2ன்றதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. சின்ன நம்பரை விட்டுட்டு எது இருக்கிறதுலே பெருசாக இருக்கோ அந்த நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 25ன்னு இருக்கா? 25 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். மூணு நம்பர்லையுமே டிவைட் ஆகும். அப்போ 25 தான் என்னது? HCF வேல்யூ ஆஃப் த கிவன் 5th